ஸ்டார்டிங்ல இருந்து வாங்களேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன். சரிங்களா? நீங்க எவ்வளவு சிஸ்டம் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அதாவது எத்தனை டிவைஸ்ல வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு டிவைஸ்ல வேணாலும் நீங்க இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. நீங்க இன்கேஸ் வந்து வெளியெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க மொபைல் ப்ரௌசர்ல கூட இதை லாகின் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். மொபைல் அதாவது ஆண்ட்ராய்டுல யூஸ் பண்ணலாம், விண்டோஸ்ல யூஸ் பண்ணலாம். எஸ், ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், ஐஓஎஸ், பிளாக்பெரி எதுல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்சி கிடையாது. எங்கெல்லாம் ப்ரௌசர் வந்து ஆக்ட் ஆகுமோ அங்க எல்லாமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நம்ம இன்டீரியர் டிசைனுக்குன்னு ஸ்பெஷலா இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணியிருக்கோங்க. இப்போ இங்க தெரியுது இல்ல சார், இந்த இந்த ஒரு பாக்ஸா தெரியுது இல்லைங்களா? அது எல்லாமே வந்து ஒரு ஒரு சைட்டுங்க, ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிற இல்லைன்னா டெவலப்மெண்ட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள போயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட்டோட ஆர்டர் வேல்யூ இங்கேயே இருக்கும், அதே மாதிரி அதோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அதோட ப்ராஃபிட்டும் இங்கேயே இருக்கும். ஓகே, சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் தான். பேசிக் ஸ்டார்டிங்கே இதானா? இதுக்கு முன்னாடி கஸ்டமரோட டீடைல் அந்த சிஆர்எம்ஸ் அந்த மாதிரி எது இருக்கா இதுல? அது எல்லாமே இருக்கு சார். நான் எதுக்காக இதை காமிக்கிறோம் அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இங்க பாத்துக்கலாம். ஒரு சைட்டோட கம்ப்ளீட் டீடைலும் மெயின்டைன் பண்ண ரிப்போர்ட். எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு அதுதானே தேவைப்படும் இல்லையா? எங்க என்ட்ரி கொடுத்தாலும். சொல்லுங்க சொல்லுங்க சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லீடு வர்றதுல இருந்து அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, அது ஃபாலோ அப், கேன்சல்டு, எஸ், அதுக்கப்புறம் கன்வெர்ட் லீட வந்து எப்படி ஒரு ஒரு லீடுல என்னென்ன டேட்டா கிடைக்குது, என்னென்ன டேட்டா நம்ம இது பண்ணலாம், அதுக்கு அந்த மாதிரி கேட்கறேன் நான். நீங்க உங்களோட இதுல நீங்க இதை யூஸ் பண்ணனால உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகே, எனக்கு புதுசா பார்க்கும்போது நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதிர்பார்க்கறேன். சரி சரி சார். ஓகே, இப்போ நமக்கு ஒரு என்கொயரி வருதுன்னா சார் போன்ல தானே வரும் இல்லைங்களா? மேக்சிமம் போன்ல வரும், இல்லைன்னா உங்களுக்கு சிஆர்எம் வழியா ஏதாவது வரும் இல்லைங்களா? ஓகே. சோ ஒரு லீடு வந்த உடனே நீங்க இங்க என்ட்ரி போட்டுக்க முடியும். இங்க ஆட் லீடுன்னு ஒரு என்ட்ரி நீங்க கொடுத்து போட்டுக்க முடியும். அது எதுல போனீங்க? இங்க பாருங்க சார், ரிலேஷன்ஷிப்ல லீட்ஸ்ல போய் இதுல போனீங்க. ஓகே. ஆமா. சோ இந்த லீடை நீங்க என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்டேஜ் நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த ஸ்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த லீடு கிரியேட் பண்றதோட ஸ்டேஜஸ் வந்து நீங்களே பண்ணிக்க முடியும். பரவாயில்ல, இந்த வியூ பண்ணுங்களேன், ரெண்டா காமிச்சீங்களா? அந்த சைட் விசிட், பர்பஸ், கால் பேக், பேசி என்னது அது லீடுனே கிரியேட் பண்ணிருக்காங்க சார். டெமோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவையானது நீங்களே வச்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ லீட் சோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கூகுள்ல இருந்து வந்துச்சா, ஃபேஸ்புக்ல இருந்து வந்துச்சா, இன்ஸ்டாகிராமா, ஜஸ்ட் டயல் இந்தியா மார்ட், அந்த மாதிரி எதுல இருந்து லீடு வந்துச்சு அப்படிங்கிற சோர்ஸ் இங்க வச்சுக்க முடியும். எந்த வே வழியா வந்தது, எந்த வே, அப்புறம் என்ன பர்பஸ்க்காக அவங்க என்கொயரி பண்ணாங்கங்கிறது இங்க பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கெல்லாமே நீங்க ஒரு கலர் கோடு வச்சுக்க முடியும். ஓகே ஓகே. கலர் கோடை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே. இப்போ கால் பேக்குக்கெல்லாம் ஒரு கலர் நீங்க வைக்கணும் அப்படின்னா கால் பேக்குக்கெல்லாம் ஒரு கலர் வச்சுக்க முடியும். ஃபாலோ அப்புக்கெல்லாம் ஒரு கலர் வைக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் தனித்தனியா நீங்க கலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இங்க தெரியுது இல்லைங்களா? சப்போஸ் பிங்க் கலரு, அதே மாதிரி கிரீன் கலர், இந்த மாதிரி கலர்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சரிங்களா? ஸோ இதனால நமக்கு பார்த்த உடனே வந்து அந்த டீட்டெயில் என்னங்கிறத பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சுக்கும். இந்த ஒரு லீடை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லீடோட கம்ப்ளீட் டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் கான்டாக்ட் இன்ஃபோ நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லீடோட ஃபுல் டீடைல், ஆமா, எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவங்களோட கஸ்டமர்ஸோட மல்டிபிள் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொட்டேஷன் கொடுத்துருந்த ஹிஸ்டரி இருக்குன்னா அது எவ்வளவு வருஷத்தோட ஹிஸ்டரி வேணாலும் எடுத்து நம்மளால இங்க பாத்துக்க முடியும். அது வந்து ஹைடா இருக்கும், நம்ம திருப்பி வியூ பார்த்துக்கலாம். ஆமா, அதாவது 30 நாளோட தெரியும். ஃபர்தரா வேணும்னா இங்க டேட் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து மல்டிபிள் பிரான்ச் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். புரியல, மல்டிபிள் பிரான்ச் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கே மல்டிபிள் பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பிரான்ச். இப்போ நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க சார்? ஆக்சுவலா விருதுநகர். ஓகே, இப்போ விருதுநகர்ல ஒரு இருக்கு, வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சோடது மட்டும் தனியா பார்க்கணும்னாலும் நீங்க பாத்துக்க முடியும். ஓகே. அதுவும் நீங்க யூசரை பேஸ் பண்ணி பாத்துக்க முடியும். யூசர் பேஸ் பண்ணினா இப்ப ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்க சார் அட் பிரசன்ட் நம்ம கிட்ட?
ஒரு 4%. அதாவது நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க அப்படின்னா 3%. ஸோ அந்த 3% என்னென்ன கொட்டேஷன் கொடுத்துருக்காங்கிறத தனித்தனியா பார்த்துக்க முடியும் நீங்க. ஓ, ஆக்டிவ் யூசர். ஓகே. ஆக்டிவ் யூசர்ல பார்த்துக்க முடியும். இன்கேஸ் ரிசைன் பண்ணி போனவங்களோட டீட்டெயில் வச்சு பார்க்கணும்னாலும் நீங்க இங்க தனியா பார்த்துக்க முடியும். எதை வச்சு? ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்களா சார், சப்போஸ் ஓகே, பழைய ஸ்டாஃப் யாராவது டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்க முடியும். நம்ம டீஆக்டிவேட் பண்ணியிருப்போம், அவங்களோட தனியாவே எடுத்து பார்த்துக்க முடியும். ஓ, சரி சரி சரி. அவங்க எப்பப்ப கால் பண்ணியிருக்காங்கங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்டரியும் நம்ம இங்க எடுத்து பார்த்துக்கலாம். அவங்களோட கால் ஹிஸ்டரி கம்ப்ளீட்டா நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் டுடூ லிஸ்ட்னு சொல்லுவாங்க சார், இந்த ஒர்க் இப்ப முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது செட் பண்ணி இருந்த ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டா பார்த்துக்க முடியும். ஓகே. அப்புறம் நோட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு நிமிஷம், இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீடு எல்லாமே ஆட் பண்றோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் டைம் என்ட்ரி பண்ணிட்டு அப்படின்னா திருப்பி ரீ எடிட் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அது 3 பேருமே பண்ணலாமா இல்ல அட்மின் தான் பண்ண முடியுமா? யாரு கீழே அந்த லீடு இருக்கோ அவங்க பண்ண முடியும், அட்மினும் பண்ண முடியும். இப்போ ஒரு லீடு இருக்குன்னா அந்த ஒரு லீடு இப்ப 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த 3 பேர்ல யாருக்கு கீழே, இப்ப சப்போஸ் வந்து டெமோ ஈசூட் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கீழே இருக்கு அப்படின்னா அவருக்கு அந்த லீடு மட்டும் தெரியும், மத்த லீடு தெரியாது. ஓகே. நம்ம மேப் பண்ணி இருக்கிறோம்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 2 பேத்துக்கு வேணாலும் ஒரே லீடை நீங்க எடுத்து கொடுக்கலாம். ஓகே. அப்புறம் 2 பேரும் பார்க்கலாம், 2 பேரும் எடிட் பண்ணலாம். ஓகே. அப்படிதான் இது ஒர்க் ஆகும் சார். சரிங்களா? ஓகே. சோ எடிட் பண்ண முடியும். அதான் அந்த யாரு லீட்ஸ் அப்டேட் கொடுத்தாங்களோ அவங்களால எடிட் பண்ண முடியும். ஆமா, அட்மினால முடியும். கரெக்ட். ஓகே. ஆனா 2 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா செகண்ட் எம்ப்ளாயி பார்க்க முடியாது. நம்ம கொடுத்தா மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே. சரிங்களா? அதே மாதிரி அந்த நோட்டு போட்டு வச்சுக்க முடியும். ஒரு லீடோட நோட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். நோட்ஸ் எது கிடையாது, அதாவது நோட்ஸ் ஃபாலோ அப் பர்பஸ் எழுதிடுறோம். பட் ஆனா அது ரிமைண்டரா வருமா இல்ல அது நோட்ஸா மட்டும் தான் இருக்குமா? ரிமைண்டர் வேணும் அப்படின்னா நம்ம டுடூ லிஸ்ட்ல போடுற மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர். அது ரிமைண்டர் நமக்கு வரும். ஓகே. இப்போ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், சிஆர்எம்ல அதாவது நம்ம டுடூவை மெயின்டைன் பண்றது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டு டுடூ என்னென்ன மிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுமே தனியாவே உங்களுக்கு வந்துடும். இங்க மிஸ்டு டுடூன்னு இருக்கு இல்லைங்களா, மிஸ்டு டுடூல காமிச்சிடும். அதே மாதிரி அப்கமிங் டுடூ ஏதாவது இருந்துச்சுன்னா அப்கமிங் டுடூ காமிச்சிடும். அதாவது 10 டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல வந்து 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க, 2 டாஸ்க் பண்ணல அப்படின்றது பிரிச்சு பார்க்கலாம்ன்றீங்க. கரெக்ட். ஓகே. சரிங்களா? சோ அதெல்லாமே நம்ம இங்க பண்ணிக்க முடியும். டுடூ ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்கு, சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ இதுவும் நீங்க யூசர் வைஸ் பாத்துக்க முடியும். சரி. சரிங்களா? சோ இந்த அந்த லீட்ஸ்குள்ளே தான் இருக்கு அப்படிதானே? என்ன சார்? லீட்ஸ்குள்ளே தான். ஆமா, எல்லாமே லீட்ஸ்குள்ளேயே தான் சார் இருக்கு. இப்ப பாருங்க, நான் லீடை செலக்ட் பண்ணிட்டு ஒரு லீடோட ஃப்ரம் டு டேட் கொடுக்குறேங்க. ஃப்ரம் டு டேட் கொடுக்கும்போது நான் இங்க எடிட் பண்ணி வர்றேன், இல்லைன்னா வியூ பண்ணி வர்றேன். இப்ப நான் சப்போஸ் எடிட் பண்ணியிருக்கேன், எடிட்லயே உள்ளேயே தான் எல்லாமே இருக்கு. ஒரு டேபும் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த கஸ்டமரோட டீடைல்குள்ளேயே தான் இருக்கும் நம்ம. சரிங்களா? சோ அதுக்குள்ளேயே நம்மளோட நோட்ஸ், அட்டாச்மெண்ட், டுடூஸ், கால்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா டாக்குமெண்ட்டையும் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. சோ லீட்ல இவ்வளவு டீடைல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும் சார், லீட்ஸ்ல. ஆமா. அந்த கன்வெர்ட், ஃபாலோ அப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். கன்வெர்ட் எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? இல்ல, இப்போ 10 லீட் வந்திருக்கு, பெர் மந்த்துக்கு 50 லீட் வந்திருக்கு. ஓகே. அதுல வந்து 10 லீட் தான் கன்வெர்ட் ஆயிருக்கு, 10 லீட் ஃபாலோ அப்ல இருக்கு, மீதி எல்லா லீடும் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே. அது எப்படி டேட்டா பாக்குறது? இங்க பாருங்க சார், இங்க நம்ம ஃபில்டர் கொடுத்திருக்கோம் இல்லையா? நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னா நாட் இன்ட்ரஸ்டட் மற்றும் எத்தனை பேருங்கிற தனியா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம இங்க. அந்த இது பாத்துக்கலாம்ன்றீங்க. கால் பேக்னா கால் பேக் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. இந்த லீட் ஸ்டேஜ்ல போய் பாத்துக்கலாம். ஆமா, லீட் ஸ்டேஜ்ல போய் நம்ம ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. சரிங்களா? சோ இதுலயே நமக்கு எல்லா டீடைலும் வந்துரும். ஓகே.
சரிங்களா? இது இப்போ கால்ஸ் மட்டும் தனியா பார்க்கணும், நோட்ஸ் எல்லாம் தனியா பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே தனித்தனியா இருக்கு நமக்கு. ஓ, அந்த லீட்ஸ்குள்ள. சரி ஆமா. சரி சரி. ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு லீடு வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கொட்டேஷன் வந்து இங்க ரைஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வரும்? இந்த சேல்ஸ் தான் சேல்ஸ்ல. கொட்டேஷன். ஆ. கொட்டேஷன் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொட்டேஷன்லயும் வந்து இன்டீரியருக்குன்னு ஸ்பெஷலா நம்ம கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ற பேஜ் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்க ஸ்கொயர் ஃபீட் வித்தின் 2 ஹைட் போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் ஆயிடும். ஓ. 5 into 5 வித்து போட்டிருக்கேன் சார். இப்போ பேஸ்மெண்ட் இல்லைன்னா கார் பார்க்கிங்னு கொடுக்குறேன். சரிங்களா? கார் பார்க்கிங்னு நீங்க கொடுத்துட்டு நீங்க 5 into 5 போட்டிருக்கேன், ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சு. இப்போ ரேட் எவ்வளோன்னு போடுறேன். சப்போஸ் வந்து இங்க வந்து ஒரு 3500 ரூபாய்க்கு நம்ம பண்றோம் அப்படின்னா 3500 ரூபாய்க்கு பண்றோம். இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னுங்கிறத நம்ம கொடுத்துடலாம், இங்க ஹெட்டிங் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால்குலேட் ஆயிடும், கொட்டேஷன் வந்து ஜென்ரேட் ஆயிடும். இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன், கொட்டேஷன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது தெரியுதுங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்கிங் 25 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதோட ரேட்டு, இந்த ரேட் வந்து நமக்கு பிரிண்ட் அவுட் ஆகி வந்துடும். அந்த டாக்ஸ், வித் டாக்ஸ், வித்அவுட் டாக்ஸ் அதை எடிட் நம்ம பண்ணிக்கலாமா? டாக்ஸ் வேண்டாம்னா அப்படியே 0 போட்டுக்கலாம் சார், ஒன்றும் இல்லை. இல்லை இங்கே 0 போட்டீங்கன்னா வேலை முடிச்சு. அந்த அமௌண்ட் கம்மியாயிரும். 3500 ரூபா வந்திருக்கு, தெரியுதுங்களா? நான் போட்ட அமௌண்ட் அப்படியே வந்திருக்கு. ஓகே. இப்போ வேற இதுக்கு கொட்டேஷன்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் இதை ஆட் பண்ணனும்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுங்க சார்? நோட்ஸ். நோட்ஸ் ஆல்ரெடி இருக்குங்க சார் நமக்கு. நோட்ஸ் ஆல்ரெடி இங்க இருக்கு பாருங்க. கீழே இருக்கு. கீழே இருக்கு. கீழே இருக்கு. கீழே ஆட் கஸ்டம்ஸ் நம்பரா? அது வந்து என்னன்னா சார், நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் இங்க. சப்போஸ் லோடிங் அண்ட் அன்லோடிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது போடணும்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்களா நம்ம? அடுத்த ரோ காண்டி சொல்றீங்களா? ஆமா ஆமாங்க, அடுத்த ரோ. ஓகே ஓகே. இப்போ லோடிங் அன்லோடிங் நான் ஆட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்க முடியும் நீங்க. ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதுல வேற என்ன? கஸ்டமர்ஸ், லொகேஷன், பேமெண்ட் மெத்தட், டேட், ரெஃபரன்ஸ் மீன். ரெஃபரன்ஸ்னா யாரு ரெஃபர் பண்றான் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்களே யாராவது. ஸ்டாஃபே கொடுக்குறாங்கன்னா ஸ்டாஃபோட டீடைல் கூட ரெஃபரன்ஸ்ல போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதுல கொட்டேஷன்லயும் நம்ம ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். அப்படின்னா என்னன்னா கோல்டு, வார்ம், ஹாட் அந்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொட்டேஷனோட ஸ்டேட்டஸையும் நீங்க பிரிச்சு பார்க்கலாம், லீடோட ஸ்டேட்டஸையும் நீங்க தனித்தனியா வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த கொட்டேஷன் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த கொட்டேஷன்ல வந்து சில ஹெட்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் மல்டிபிள் ஹெட்டிங் கொடுக்குறோம்னு வைங்களேன். ஒரு சாம்பிள் காமிக்கிறேங்க, ஒரு நிமிஷம். இப்போ நீங்க கொட்டேஷன் எப்படிங்க சார், தனித்தனியா கொடுக்குறீங்களா சார், இல்ல எப்படி ப்ரொவைட் பண்றீங்க? தனித்தனியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒண்ணா கொடுக்கல, தனித்தனியா ஹெட்டிங் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? தனித்தனியா மீன் எப்படி கேக்குறீங்க? ஒரு கிளையன்ட்க்கு தனித்தனி ஒர்க்கா கேக்குறீங்களா? ஆமா சார். ஒரு கிளையன்ட்க்குன்னு கொடுத்தோம்னா மொத்தமா தான் கொடுப்போம். இப்ப ஒரு இன்டீரியர்ல ஒரு 10 கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்கு அப்படின்னா மொத்தமா தான் கொடுப்போம். இங்க பாருங்க சார், இப்போ நீங்க இந்த மாதிரியும் பண்ணிக்க முடியும். இதுல இங்க தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த ஒர்க். சோ அதர்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வச்சுக்க முடியும். இப்ப அதர் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இங்க இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் நீங்க பண்ணிக்க முடியும். இது செகண்ட் வரணும் அப்படின்னா செகண்ட் வந்துக்க முடியும். இந்த மாதிரி மாத்திக்க முடியும், நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அதுவும் இதுல பாசிபிள் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணிக்க முடியும். நீங்க கொட்டேஷன் முடிஞ்ச உடனே அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆர்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆர்டரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயே நம்ம ஆர்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு பட்டன் கொடுத்துருப்போம். டைரக்டா இன்வாய்ஸா கன்வெர்ட் பண்றதுனால இன்வாய்ஸா பண்ணிக்கலாம். இப்போ கொட்டேஷன் வெர்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம் சார், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பப்பெல்லாம் வந்து அந்த கொட்டேஷனை நம்ம எடிட் பண்ணோங்கிற ஹிஸ்டரி பார்த்துக்க முடியும்.
இப்போ இந்த கொட்டேஷனை எப்பப்பெல்லாம் எடிட் பண்ணோங்கிற ஹிஸ்டரி வந்துடும் நமக்கு. கொட்டேஷன் டேட் போட்டது, எடிட் பண்ண டைம். ஆமா சார். யார் எடிட் பண்ணாங்கிற டீட்டெயிலும் வந்துடும். இந்த யூசர் எடிட் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் வந்துடும். ஓகே 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 சார். ஸோ அப்போ கொட்டேஷன் யாராவது எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். அதான் சார். இந்த கொட்டேஷனோட ப்ராஃபிட்டை இதுவே அனலைஸும் பண்ணி சொல்லிடும். தெரியுதுங்களா? அது எப்படி? அது நம்ம மாஸ்டர்ல வந்து பிரைஸை வந்து வச்சிருப்போம். ஓகே. சேல்ஸ் பிரைஸ், பர்ச்சேஸ் பிரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷனோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். நெகட்டிவ்ல போகுதுன்னா நெகட்டிவ்ல போகுது அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஓகே. பட் ஆனா இப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டாஃப் என்ட்ரி பண்றாங்க. ஆமாங்க. அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அட்மின் மட்டும் தெரியுமா, எல்லாத்துக்குமே தெரியுமா? நீங்க பர்மிஷன் கொடுக்கறதா சார்? அந்த சாஃப்ட்வேரை வந்து யார் யூஸ் பண்ணும்போது என்ன பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கிற எல்லா பெர்மிஷனுமே இதுல இருக்கும். நாம வந்து பெர்மிஷன் இங்க கொடுக்கறத பொறுத்து தான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சிஆர்எம் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த செக்இன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? பாருங்க எவ்வளவு செக் பாக்ஸஸ் இருக்குன்னு பாருங்க. இது நம்ம எது செக்இன் பண்ணி கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும் ஒரு யூசருக்கு. ஆமா, அவங்க லாகின்ல. அதான் சார். சோ எல்லாமே இன் அண்ட் அவுட் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது டேட்டாஸ் எப்படி சார்? டேட்டா செக்யூரிட்டி சார், டேட்டா செக்யூரிட்டி நம்ம கிளவுட்ல தான் இருக்கும், கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன்ங்கிறதுனால. சோ அது நாம மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கா? மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நம்ம வேணாலும் அக்ரிமெண்ட் வேணாலும் உங்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சுடுறோம், ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ்க்கு. மிஸ் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம பிரைமரி ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு அக்ரிமெண்ட் வேணும்னாலும் அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதான் சார். எந்த டேட்டாவும் நாம ஷேர் பண்ண மாட்டோம். அதான் சார். இதை டைரக்டா நீங்க ஆர்டரா கன்வெர்ட் பண்றதுனால அப்படியே நீங்க ஆர்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டரா கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்க வந்து பேமெண்ட் அப்டேட் பண்றீங்கன்னா பேமெண்ட்டும் அப்டேட் வாங்கிக்க முடியும் இங்க. இப்போ எந்த பேங்க்ல வாங்குறீங்களோ அந்த பேங்கோட டீடைல்ஸ் போட்டு நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைட்டுமே நீங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதான் சார். டேட்டா கொட்டேஷன்ல வேற என்னன்னா லீடு புரிஞ்சிச்சு, லீட்ல இருந்து எப்படி கன்வெர்ட் ஆகும் தெரிஞ்சிச்சு. கொட்டேஷன்ல இருந்து நம்ம சேல்ஸ் ஆர்டர் வந்திருக்கோம் இப்போ. ஸோ சேல்ஸ் ஆர்டர்லயும் நம்ம ஸ்டேட்டஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குங்கிறத நம்ம வச்சுக்க முடியும். ஸோ சப்போஸ் வந்து இன்டீரியர் அப்படிங்கும்போது இந்த ஒர்க்குக்கு நம்ம ஃபிளாக் வச்சுக்க முடியும். சப்போஸ் வந்து பிளைவுட் ஒர்க் முடிஞ்சிச்சு, அந்த மாதிரியான திங்ஸ் வந்து நீங்க தனித்தனியா ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்க முடியும். இப்போ பெண்டிங் தனியா பார்க்கணும், கம்ப்ளீட்டட் தனியா பார்க்கணும் அப்படின்னாலாம் நீங்க இதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். யூசர் வைஸ் கூட பார்த்துக்கலாம். இதுவும் இதுல அவைலபிளா இருக்கு. அதான் சார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்கும் இல்லைங்களா? ஒரு சைட்டு நம்ம ஒர்க் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீடை மேனேஜ் பண்றது பார்த்தோம், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்றது பார்த்தோம். கொட்டேஷன் வந்து நமக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. இப்போ ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அட்வான்ஸ் பேமெண்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு ஆகிற என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரே ஸ்கிரீன்லயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். தெரியுதா சார்? இந்த சைட்டுக்கு 1400 ரூபா போட்டிருக்கேன். நீங்க இதுல ஏதாவது செலவாகுது, ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 rupees மட்டும் போடுறேன் இந்த சைட்டுக்கு. ஸோ இது வந்து பெட்ரோலுக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்ரோல் அப்படிங்கிறத நம்ம இங்க என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இங்க 10 rupees வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதோட கம்ப்ளீட் கைடன்ஸும் நம்ம கொடுத்துருவோங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், பர்ச்சேஸ் இருக்கலாம், கன்சியூம்டு இன்வென்ட்ரி நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா இதுல இருந்து மெட்டீரியல் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பர்ச்சேஸ்ன்றது டைரக்டா இந்த கிளையன்ட் எந்த சப்ளையர் வாங்குறோமோ அதை தூக்கி அப்படியே போட்டுறலாம். ஆமா சார். நம்ம கையில இருக்கிறத யூஸ் பண்ணனும் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் கன்சியூம்டு இன்வென்ட்ரியில போடணுமா? ஆமா, கன்சியூம்டு இன்வென்ட்ரியில நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். அதான் சார். எந்த பிரான்ச்ல இருந்து அந்த மெட்டீரியல் எடுக்கிறோமோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிட்டு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. சப்போஸ் வந்து இங்க பென்சில் அப்படின்னு இருக்கு, பென்சில்ல வந்து ஒரு 10 குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 குவான்டிட்டிக்கான ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். நமக்கு தெரியுது, பண்ணி கொண்டு வந்துடும். அதுல அந்த சைட்டோட எக்ஸ்பென்ஸ்ல போய் உட்கார்ந்துரும்.
எக்ஸ்பென்ஸ்ல உட்காந்துருக்கேன். சப்போஸ் அதுல நம்ம அந்த ஸ்டாக் இந்த இதனால பாத்துக்கலாம் அப்படிதானே? பாத்துக்கலாம் சார். நீங்க அங்கங்கேயே லாகின் வந்து கொடுத்துக்க முடியும். ஓ. அதே மாதிரி எம்ப்ளாயிஸோட அட்டண்டன்ஸ் போட்டீங்கனாலே எம்ப்ளாயிஸோட சேலரி கால்குலேட் ஆகிடும். அது கொடுங்க. எம்ப்ளாயிஸ் அட்டண்டன்ஸ் கொடுக்குறேங்க. எம்ப்ளாயி செலக்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ எல்லா எம்ப்ளாயிஸும் எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி, இவருக்கு டே சேலரினா டே சேலரி கொடுத்துக்கலாம். ஃபுல் டே சேலரி கால்குலேட் ஆகிடும். புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஸோ ஷிஃப்ட் சேலரினா ஷிஃப்ட் சேலரிக்கு என்ன அமௌண்ட்டோ அதை கொடுத்துக்கலாம். அது டே சேலரில எங்க ஷோ ஆகும்? இங்கேயே தான் சார் ஷோ ஆகும். நான் இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயியோட ஒரு நாளைக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி கால்குலேட் ஆகிடும். இதை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. அதாவது சேலரி தனியா. ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் மேல வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் வரும். அதர் எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் கன்சியூம்டு இன்வென்ட்ரி, அதுக்கப்புறம் எம்ப்ளாயியோட சேலரி, அதுக்கப்புறம் வெண்டர் எக்ஸ்பென்ஸ். வெண்டர் எக்ஸ்பென்ஸ்னா இப்போ நம்ம வேற யாராக்காவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒர்க் கொடுக்குறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம இன்டீரியர் பண்றோம், இதுக்கு ஃப்ளோரிங் மட்டும் டைல்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட எவ்வளவு செட்டில்மெண்ட் என்னங்கிறத நம்ம இங்க செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த சைட்டோட போட்டோஸ் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இது எதுக்காகனா கஸ்டமர் வந்து அடுத்த கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, போட்டோ கஸ்டமருக்கும் நீங்க இந்த லிங்க் கொடுத்துடலாம். கஸ்டமர் அங்கேயே லாகின் அந்த லிங்க் ஓபன் பண்ணாலே நம்ம அப்டேட் பண்ற போட்டோ எல்லாம் அவங்க பார்த்துக்கலாம். அதை மட்டும்தான் பார்க்க முடியுமா இல்ல? அதை மட்டும்தான், அவங்களோட சைட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற சைட்டை பார்க்க முடியாது. இது உங்களுக்கு ரெண்டு வழியில யூஸ் ஆகுது சார். என்னன்னா ஒரு கஸ்டமருக்கு நீங்க வந்து போட்டோ அந்த லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா சார் இந்த டீட்டெயில் நீங்க எல்லாமே இங்கேயே பாத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒண்ணு. இன்னொரு புது கஸ்டமர் வரும்போது சார் நாங்க பாருங்க இந்த ஒர்க் பண்ண இமேஜஸ் எல்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க காமிச்சுக்க முடியும். அதான் சார். ஸோ சிஆர்எம், ஹெச்ஆர்எம்எஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ், ஸ்டாக்கு, அது போல இந்த சின்னமா ஒரு வெப்சைட்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். சோ எப்படிங்க சார்? சிஆர்எம் சார் ஃபர்ஸ்ட் வந்து சிஆர்எம் சார், அதாவது லீட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு. சரிங்களா? ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயிஸோட மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு. அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களோட என்டையர் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் ஆயிக்கும். பில்லிங்க்கு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்க்கு, அதுக்கு எக்ஸ்பென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்துடும். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்துடும். ஸோ இது கூடயே சைட் மேனேஜ்மெண்ட்டும் வந்துருது. சரிங்களா? அது போக உங்களுக்கு ஒரு வெப்சைட் மாதிரியும் ஒரு திங்ஸ் வந்து வந்துருது. நீங்க போட்டோ ஆட் பண்ண அந்த லிங்க்ல வந்து அவங்க எல்லா டீட்டெயிலும் அவங்க அங்கிருந்தே பாத்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு இது கூடயே வந்துருது. சோ பிசினஸுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலும் ஒரே சாஃப்ட்வேர்லயே மெயின்டைன் பண்ற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா சார்? அதுவும் இல்லாம இது ஒன் டைம் லாஸ் பாத்துக்கலாம். ஒரு லீடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்துக்கலாம். அதான் சார், நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது. இங்க பாருங்க இவ்வளவு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்றாங்க சார். இவ்வளவு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ் நமக்கு அது யூஸ் ஆகும். அதான். ஸோ எல்லா ஆங்கிள்லயுமே இந்த சாஃப்ட்வேர் ஒரே சாஃப்ட்வேர் போதும், நீங்க இன் அண்ட் அவுட் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதான் சார். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? உங்க டீம் மெம்பர் பண்ற ரிப்போர்ட்ஸ் கூட நீங்க எல்லாமே தனித்தனியா பார்த்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு, ஹிஸ்டரிஸ் இருக்கு, எல்லா ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது போக உங்களுக்கு டிசைரா ஏதாவது வேணும்னு வைங்களேன், சிலர்லாம் அதை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சாஃப்ட்வேர் வந்து அவங்க கொடுக்கறதோட சரி, கஸ்டமைஸ்டா எதுவுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் நாங்க கஸ்டமைஸ்டா நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எப்படி நீங்க என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் கேக்குறீங்களோ அது மாதிரி வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். சில திங்ஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும் இல்லைங்களா, அது அந்த திங்ஸும் நம்ம சேர்த்து பண்ணி கொடுப்போம். ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் ஆகும். பட் நாங்க அதை பண்ணி கொடுத்துருவோம். இங்க நீங்க கீழே பாத்தீங்கன்னாலே தெரியும், சில நிறைய இரலவெண்ட் மெனூஸ் எல்லாம் இருக்கும். சிலருக்கு வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட், டாஸ்க், டிரான்ஸ்போர்ட் கூட மெயின்டைன் பண்ணணும் சிலர் கேட்டாங்க, ப்ராஜெக்ட்ஸ், ஃபார்ம், ஈவன் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கே ஒரு அக்ரிகல்ச்சர்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு பண்ண மாதிரி செட்டப் எல்லாம் இருக்குன்னா அது கூட இதே சாஃப்ட்வேர்ல கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த திங்ஸும் இதுலயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சிலர் வந்து ஃபினான்ஸ் வச்சிருந்தாங்க, ஃபினான்ஸும் இதுலயே
அதாவது வட்டிக்கு விடுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கஸ்டமைஸ்டா நம்ம கஸ்டமரோட தேவைக்கு ஏத்த மாதிரி பண்ணிடுதுங்க. ஸோ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்மளால கஸ்டமைஸ்டாவும் உங்களுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். அதான் சார். ஸோ நீங்க ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கா ஒன்னொன்னையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரே சாஃப்ட்வேர்ல எல்லாமே பண்ணிக்க முடியும். அதான் இது ஒன் டைம் காஸ்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ இயர் ஆன் இயர் வந்து 10% ஏஎம்சி மட்டும் வரும். அதான் சார். 50% அட்வான்ஸ், 50% ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பண்ணும்போது எங்களுக்கு ரிமைனிங் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணீங்கன்னா போதும். அதான் சார். இதுல வேற ஏதாவது கொரிஸ் இருக்குங்களா? மந்த்லி இன்கம்ஸ் எதுலயும் பார்க்கலாமா? இன்கமும் பார்க்கலாம் சார். அதுக்கான ஆப்ஷன்ஸும் நமக்கு ரிப்போர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம். இன்கம் வர்சஸ் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்கோம். இந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசமும் என்ன இன்கம் வந்துச்சு அப்படிங்கிறது இங்க காமிக்கும், ஒரு மாசமும் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணோங்கிறது இங்க காமிக்கும், நம்மளோட நெட் ப்ராஃபிட் இங்க காமிக்கும். மந்த்லி பார்க்கலாம். நீங்க இங்க மேல பாத்தீங்கன்னா இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க பிரான்ச் வைஸ் கூட பார்த்துக்க முடியும் சார் இதுல. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பிரான்ச் இருக்கு, நாளைக்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஒரு பிரான்ச்சுக்கும் நீங்க மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ சாஃப்ட்வேரோட மெயின் மோட்டோவே என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா லெஸ் டைம் ஹை ப்ராஃபிட். அதாவது உங்க டைமை வந்து சேவ் பண்ணி மணியும் சேவ் பண்றதுதான் மோட்டோ சார். அதாவது கொஞ்சமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறது தான். உங்க டைமையும் மணியும் சேவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட்வேர். ஏன்னா நீங்க இப்போ நாளைக்கு இன்னொரு பிரான்ச் போடுறீங்கன்னா இன்னொரு சாஃப்ட்வேர் தேடணும்னு அவசியம் இல்லை. நீங்க இதே சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அதான் சார். இன்னொரு எம்ப்ளாயி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஜஸ்ட் பிளான்ஸை மட்டும் மாத்தினீங்கன்னா மட்டும் போதும். இப்போ 3 எம்ப்ளாயிஸ் அப்படிங்கும்போது நீங்க பேசிக் பேக்கேஜ்லயே போய்க்கலாம். ஓகே. அதான் சார். இந்த பேசிக் பேக்கேஜ்ல எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் சார்? டிவைஸ் அன்லிமிட்டட் தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எவ்வளவு டிவைஸ் வேணாலும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். டிவைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பண்றதே கிடையாது. டிவைஸ் கிடையாது. யூசர் வந்து பிளானுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சார். இப்போ நீங்க 50,000 பேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 யூசர் வரும். 50 இதுல சிஆர்எம், ஹெச்ஆர்எம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஈவன் டெலிகாலிங் பண்றீங்க அப்படின்னா டெலிகாலிங் சாஃப்ட்வேருமே கூட வந்துடும். இதுலயே வந்துருங்களா? ஆமா, டெலிகாலிங் பண்றதுக்கும் நீங்க இதுலயே வந்துடும். இப்போ லீடை மட்டும் சேவ் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது இல்லையா, அவங்க கால் பண்ணி பேசணும் இல்லையா. உங்க போன்ல இருந்து தான் கால் போகும், இருந்தாலும் அது நீங்க ஒரு நம்பரும் ஒரு தடவை டைப் பண்ணி கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கால் அப்படின்னு நான் பட்டன் பிரஸ் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். அவங்க கஸ்டமரோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பேசினவங்களோட நோட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நோட்ஸும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க டெலிகாலிங் சாஃப்ட்வேருக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுலயே. இந்த இதே சாஃப்ட்வேர். ஆமா சார். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் காமிச்சீங்க முத அந்த பேஜ்ல என்ன ஃபர்ஸ்ட் பேஜ் சார்? புரியல சார். முத ஒரு இதுல காமிச்சீங்கல ஒரு சைட் வைஸ். ஆமா சார். ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லை சார். இங்க நம்ம போனோம் அப்படின்னா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்க சேல்ஸ் ஆர்டர் ப்ராஃபிட் அண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட்டோட திங்ஸும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? 10 சைட் நடக்குது அப்படின்னா 10 சைட்ல எந்த சைட்ல பேமெண்ட் பெண்டிங் இருக்கு, எந்த சைட்ல ப்ராஃபிட் இருக்கு, எந்த சைட்ல நெகட்டிவ்ல போகுது. கரெக்ட். எல்லாமே ஒரே ஸ்கிரீன்லயே பாத்துக்கலாம் சார். நீங்க எல்லாமே ஃபிங்கர் டிப்ல இருக்கும் உங்களுக்கு. அதான் சார். இங்கே நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் சார், பாக்குறீங்க இல்லையா? ஸோ இங்கே நம்ம ஒரு இப்போ நெகட்டிவ்ல போச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும் சார். ஒரு ரெட் கலர் அலர்ட் வரும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து நெகட்டிவ்ல போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து ஒரு அலார்மிங் சிக்னல். உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற லைனே வந்து ரெட் கலர்ல மாறிடும். ஸோ அதுவே சாஃப்ட்வேரே உங்களுக்கு கைட் பண்ணுங்க. அதான் சார்.
வேற ஏதாவது queries இருக்குங்களா? லீடு, கன்வெர்ட், ஆப்ஷன்ஸ், கன்சல்ட் லீடு பார்த்துக்கலாம், கொட்டேஷன் பார்த்துக்கலாம், 3 பேர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சைட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம். ஒரு எந்த கஸ்டமருக்கு நிறைய ஒரு 10 அந்த மாதிரி பார்க்கலாமா சார்? எந்த கஸ்டமருக்கு நிறைய 10 ஆர்டர் இருக்கு. ஓகே சார். மந்த்லி ஒரு 100 ஆர்டர் நமக்கு லீடு கன்வெர்ட் ஆயிருக்கு. சரிங்க சார். அதுல வந்து 10 ஆர்டர் வந்து ஒரே கஸ்டமர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்க சார். அதை ஃபில்டர் பண்ணலாமா? இங்க பாருங்க சார், கொடுத்துருக்கேன் பாருங்க, மேல ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த அழகுச்சாமி அப்படிங்கிற கஸ்டமரே வந்து இப்போ 2000 இருந்து 2025 வரைக்கும் எவ்வளவு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். அது எந்தெந்த பிரான்ச்ல கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்க முடியும். அது எந்தெந்த எம்ப்ளாயிஸ் நம்ம அட்ரஸ் பண்ணோங்கிறத பார்த்துக்க முடியும். அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்த்துக்க முடியும். இவ்வளவு காம்பினேஷன்ல நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம். சரி. அது வந்து நீங்க அந்த டேட் வந்து எல்லாத்துலயுமே போடணுங்களா? சரி, இல்ல டேட் வந்து உங்களுக்கு நமக்கு தேவை அப்படிங்கறதுனால நம்ம போட்டிருக்கோங்க. இப்ப 2000 வருஷத்துல இருந்து எவ்வளவு போட இருக்குதுன்னு பாக்குறதுக்காக போட்டிருக்குங்க. இப்போ ஒரு வருஷத்தோடது மட்டும் வேணும்னு வைங்களேன், அதை மட்டும் நீ கூட நம்ம தனியா ஃபில்டர் பாத்துக்கலாம் இல்லையா? இப்ப 2025 மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னாலும் பாத்துக்கலாம் இல்லையா? தனித்தனியா ஃபில்டர் பண்ணி பாத்துக்கிறதுக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். சோ அது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அவருக்கு. லாஸ்ட் இயர்ல தான் வந்து ஆர்டரே இருக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபைலையும் எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு இந்த கஸ்டமருக்கு பேமெண்ட் ஆயிடுச்சு ஆகல, அது என்ன பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்லயே வந்துடும். வித் ப்ராஃபிட்டோடய சொல்லிடும். அந்த கஸ்டமர் நமக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது இங்கேயே சொல்லிடும். பெய்டு என்ன, பேலன்ஸ் என்ன, அவருக்காக நாம பண்ணின எக்ஸ்பென்ஸ் என்னங்கிறது எல்லாமே சரி. ஆர்டர் டு ஆர்டர்னு சொல்லிடும், மொத்தமாவும் சொல்லிடும். அதான் சார். வேற என்ன சார்? எனக்கு இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ். ஆமா சார். நம்ம கான்டாக்ட் இருக்குல்ல, இப்ப ஒரு 500 லீட் இருக்கு. அந்த 500 லீடோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் தனியா எடுக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். இங்க தனியா எடுக்கறதுனா எடுத்துக்கலாம். இங்கே டவுன்லோட். என்ன பர்பஸ்க்காண்டி கேக்குறேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றோம். சரிங்க சார். அப்படின்னா வேற ஏதாவது அவங்களுக்கு போஸ்ட் அனுப்ப வேண்டியது இருக்கு. சரிங்க சார். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தாண்டி கேக்குறேன். பண்ணலாம் சார். இங்கேயே நம்ம டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க, மேல இங்க டவுன்லோட் தெரியுதுங்களா? ஆமா. அதுலயும் இப்ப நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க, அதே மாதிரி போஸ்ட்ல அனுப்புறீங்கன்னு சொல்லும் போது நான் இன்னும் ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு அதிகமா கொடுக்க முடியும். என்னன்னா சார், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். டிஸ்ட்ரிக்ட் வைஸோ இல்ல சிட்டி வைஸோ நீங்க ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் நீங்க தனியா எடுத்துக்க முடியும். இப்ப கோயம்புத்தூர் டேட்டாவை மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, கோயம்புத்தூர் சென்னை டேட்டாவை மட்டும் எடுக்கிறீங்கன்னா அதை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸ்டேட் வைஸ் கூட பண்ணிக்க முடியும். நீங்க இப்ப லெட்டர் மெசேஜ் எல்லாம் அனுப்பும் போது லாங்குவேஜ் வைஸ் தான் அனுப்புற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்ப கேரளாக்கு அனுப்புறீங்கன்னா மலையாளத்துல நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை மட்டும் தனியா கூட ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிடும். எக்ஸல்லே டவுன்லோட் ஆகும், டைரக்டா டவுன்லோட் ஆயிடும். அதான் சார். ஸோ அதுவுமே இதுல பாசிபிள் தான். அதான் சார். இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சார், அது உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால சொல்றேங்க. இந்த பல்க் டேட்டான்னு ஒண்ணு இருக்கு நமக்கு. அதாவது என்னன்னா சார், இப்போ நீங்க நிறைய நம்பர்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க கால் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டூல் வேணும் அப்படின்னா அதுவுமே இதுல இருக்கு உங்களுக்கு. கால் பண்றதுன்னா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு வருஷமா பிசினஸ்ல இருக்கீங்க சார்? இப்போ 8 வருஷம். ஸோ 8 இயர்ஸா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 நம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ ஒருத்தங்களுக்கா நம்ம கால் பண்ணி சொல்லணும்னு வைங்களா, என்னதான் வந்து இப்போ வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் என்னதான் டிஜிட்டல் வந்தாலும் ஒரு மேன் பவர் கால்குலேட் பண்ணி சொல்லும் போது கொஞ்சம் டச்சிங்கா இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் இங்க உள்ள அனுப்பிச்சிட்டு கால் பண்றதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கால் பண்ணி கொடுத்துடலாம் சார்.
நீங்க மேனுவலா உட்காந்து நம்பரை டைப் பண்ணி கால் பண்ணணும் இல்லை. சாஃப்ட்வேரே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காலை த்ரோ பண்ணி கொடுத்துரும். அதுக்கும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். அது பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல தான் பேசணுங்களா? ஃபோன் நம்பர்ல இருந்து உங்க ஃபோன் நம்பர்ல இருந்தே பண்ணிக்கலாம் சார். ஓ ஃபோன்ல நம்ம. எஸ் எஸ். ஓகே ஓகே ஓகே. உங்க ஃபோன் நம்பர்ல இருந்து தான் கால் போகும். ஐவிஆர்ல இருந்தெல்லாம் கால் போகாது. நீங்க தான் பேச போறீங்க. பட் உங்களுக்கு நாங்க நம்பர் வேகமா எடுத்து கொடுக்குறோம். நீங்க மேனுவலா டைப் பண்ணி சென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே கிளிக்ல வந்துடும் சார். மொபைல்ல யூஸ் பண்ணும்போது. மொபைல்ல ஆமா கரெக்ட். மொபைல்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைரக்டா கால்ஸ் வந்து த்ரோ பண்ணிடும். ஓகே ஓகே. அதான் சார். வேற ஏதாவது தேவைப்படுதா சார்? வேற என்ன? லேபர்ஸ் லிஸ்ட் அதான் இருக்கு சார். அது எம்ப்ளாயி டீடைல்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம் இல்லீங்களா? அது வந்து சைட் வைஸ் வருமா இல்ல மந்த் வைஸ் வருமா சார்? ஆக்சுவலா நம்ம எம்ப்ளாயிஸோட டீடைல மொத்தமா சேவ் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் போடும்போது எந்த சைட்டுக்காக அட்டெண்டன்ஸ் போடுறோங்கிறத செலக்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அப்படி இன்னும் நிறைய இருக்கு சார். என்னன்னா எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க ஓவர் டைம் ஏதாவது பண்றாங்கன்னா ஓவர் டைம், கேஷ் அட்வான்ஸ், டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டிடக்ட், பிடித்தம் ஏதாவது இருக்கணும்னா பிடித்தம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேட்ல இருந்து இப்போ போனோமா இந்த டிசம்பர்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து இந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு எம்ப்ளாயிஸோட செட்டில்மெண்ட் இங்கேயே பாத்துக்கலாம். என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா அவங்க கிராஸ்னா நாம கொடுக்க வேண்டிய பேமெண்ட், அவங்க ஓவர் டைம் எவ்வளவு பண்ணியிருந்தாங்கன்னா ஓவர் டைமுக்கான பேமெண்ட், டிடக்ஷன்ஸ் பிடித்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, கேஷ் அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இங்கேயே வந்துடும். சம்பள நாளைக்கு முன்னாடியே பேமெண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல சார், அந்த பேமெண்ட் உங்களுக்கு இங்கே வந்துடும். நாம டோட்டலா எவ்வளவு செட்டில்மெண்ட் பண்ணணுங்கிறத இங்கேயே சொல்லிடும். இதுக்கு ஒரு பிரிண்ட் வேணுனாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். அவங்களுக்குன்னு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி அதையும் கொடுத்துக்க முடியும். இது எப்படி மந்த் வைஸ் பார்க்க முடியுமா வீக் வைஸ் பார்க்க முடியுமா? எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஃப்ரம் டு டேட்டை கொடுத்துருக்கோம் சார். ஃப்ரம் டு டேட்டை கொடுக்கும் போது நீங்க செலக்ட் பண்றதுதான் டேட். அத கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட். இந்த லேபர்ஸையும் எடிட் பண்ணிக்கலாங்களா? எதுங்க சார்? இந்த லேபர்ஸையும் யாராவது ஒரு யூசருக்கு மட்டும் கொடுத்து அந்த இதை வந்து எடிட் பண்ணலாமா பண்ண முடியாது? பண்ணலாம். எஸ். ஓகே ஓகே. அதுவும் பண்ணிக்க முடியும் சார். அதான் சார், இப்போ இந்தியன் பிசினஸுக்கு தேவையா என்னென்ன தேவையோ அதெல்லாமே நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து நம்ம மற்றது ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதான் சார். லீட்ஸ் என்கேஜ் டைப் பண்ண போறோம். என்கேஜ் டைப் பண்ணா ஃபாலோ பார்க்க போறோம். கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆனதுல ஃபாலோ அப்ல கொட்டேஷன் கொடுக்க போறோம். கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆனதுல அந்த கொட்டேஷன் எடுத்துக்கலாம். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், எதுல பர்ச்சேஸ் எப்படி, ஸ்டாக் கையில இருந்து எடுத்துக்கிறது எப்படி, இது போக என்னோட ஆபீஸ்ல உள்ள மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது ஸ்டாக்கும் மெயின்டைன் ஆயிரும். அதுக்கு நம்ம இங்க ஐட்டம்ஸ்னு ஒரு மெனு கொடுத்துருக்கோம் பாருங்க சார். இப்போ அதுலயும் நாங்க இன்னொரு அட்வான்ஸ் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த குவாண்டிட்டி ஒரு முக்கியமான அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहिए. கேக்குது சார். கேக்குது சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் அதே மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதோட ஸ்டாக் லெவலும் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அதாவது நம்மளோட ஃபேக்டரியில உள்ளத. ஆமா ஆமா சார், ஃபேக்டரியில உள்ள மெட்டீரியல்ஸ். நம்ம ப்ரொடக்ஷன் ஏதாவது பண்றோமா சார்? புரியல. ப்ரொடக்ஷன் மாதிரி ஏதாவது பண்றோமா சார் ஃபேக்டரியில? ஃபேக்டரியில நம்மளோட இது என்னன்னா இன்டீரியர் ஒர்க்கு. சரிங்க சார். இந்த விண்டோ வந்து ஃபேக்டரியில மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே கொடுக்குறோம். ஓகே சார், சூப்பர் சார். சார் அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ 10 மெட்டீரியல் சேர்ந்து ஒரு ஜன்னல் ஆகுது அப்படின்னா நீங்க அதைய கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். 10 இப்போ ஒரு ஜன்னல் இருக்குன்னா சார், ஓகே, இப்போ நமக்கு 4 பீஸ் சேர்ந்ததுதான் ஒரு ஜன்னல், கரெக்ட்டுங்களா?
ஆமா ஆமா. ஸோ இந்த 4 பீஸையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு ஒரு ஜன்னல் நம்ம ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னு போட்டாலே அந்த ஜன்னலுக்கான ரா மெட்டீரியல் மைனஸ் ஆயிடும். ஓ உங்களுக்கு ஃபினிஷ்டு குட் ஆட் ஆயிடும். ஓ அப்போ உங்களுக்கு என்னன்னா ரா மெட்டீரியலோட ஸ்டாக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ரா மெட்டீரியல் எவ்வளவு இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆளை கூப்பிட்டு செக் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்படி ஆமா. இல்லாம நீங்க ஜஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த ஜன்னல் இந்த ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா இந்த நிலவு ஒரு கதவு ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுங்கிறத மட்டும் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ம் உங்களுக்கு ரா மெட்டீரியல் மைனஸ் ஆகி ஃபினிஷ்டு குட் ஆட் ஆயிரும். ம். ஆமா ரா மெட்டீரியல். ஆமா சார். இந்த ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் வந்து இது செப்பரேட் சாஃப்ட்வேரா வருது. இதுக்கு ஒரு 5000 மட்டும் நம்ம அடிஷனலா சார்ஜ் பண்ணுவோம். எந்த இதுக்கு? ஃபேக்டரி ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஆமா. இதுலயே ஓகே வந்து ஓகே. நீங்க ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெகட்டிவ் ஸ்டாக் என்னன்னு சொல்லிடும். ஜாப் ஒர்க் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஸ்டாஃப் என்னென்ன மெயின்டைன் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரியான டீட்டெயிலும் இது கூடயே வந்து. ம். ஸோ ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்லனால அது சொல்றேன் சார். நீங்க வேணா அதை அடிஷனலா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். ஆமா சார். இது இப்ப என்னோட ஓகே கண்ணாச்சனே அந்த வெண்டார் கொடுக்கறது அதுல பாத்துக்கலாம். வெண்டார் ஆமா சார். கொடுக்கு அப்படின்னா ஆமா சார். மெட்டீரியல் யூஸ் பண்றோம்ல, இந்த ஸ்டார்டிங் செலவு போட்டோம்னா அது மைனஸ் ஆகும். ஆமா அப்படியே இந்த 10 பாக்ஸ் இருக்கு. 10 பாக்ஸ்ல 2 பாக்ஸ் எடுத்துட்டோம், இந்த சைட்டுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க டிடெக்ட் ஆயிடும். கண்டிப்பா சார். கண்டிப்பா அது மெயின்டைன் ஆயிடும். டிடெக்ட் ஆயிரும். இன்னொன்னு சார், இப்போ ஒரு ஸ்டாக் வந்து எப்பப்பெல்லாம் உள்ள வந்திருக்கு, எப்பப்பெல்லாம் வெளியே போச்சுங்கிற அந்த ஸ்டாக் மொமெண்டம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நீங்க பார்த்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ்ல வெளியே போயிருக்கு தெரியுதுங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் எப்ப உள்ள வந்துச்சு, எப்ப வெளியே போச்சு, எப்ப ப்ரொடக்ஷன் ஆச்சு, இல்லைன்னா ஸ்டாஃப் வந்து ஏதாவது டெமோக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்க, அந்த டெமோக்கு எப்ப வெளியே எடுத்துட்டு போனாங்க, எப்ப உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, அந்த மாதிரியான டீட்டெயிலும் இதுலயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணனும் அப்படினா ஓகே, அது அந்த ஃபேக்டரி மேனேஜ்மென்ட் கூடயே வந்துரும். இதெல்லாம் ஃபேக்டரி மேனேஜ்மென்ட் கூட வரும். ஆமா. இத பாத்துக்கலாம். ஒரே இடத்துல வர மாட்டேங்குது. ஓப்பனிங் ஸ்டாக், அவுட் ஸ்டாக். நம்ம எவ்வளவு மெட்டீரியல் இப்போ இன்டீரியர் சர்வீஸ், ஃபேக்டரி ஒர்க். இப்ப ஒரு சில ப்ராடக்ட் வந்து ரீட்டைல் சேல் பண்றோம். ஒரு எமர்ஜென்சிக்கு எல்லாருக்குமே அப்படி வராது. சரிங்க சார். ஒரு கிளைண்ட் கேக்குறாங்க, இல்லைன்னா நமக்கு வேண்டியவங்க கேக்குறாங்க அப்படின்னா ரீட்டைல் பண்றோம். சரிங்க சார். அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆர்டர் ஃபைல்ல போய் கொட்டேஷன் கொடுத்தா வரணுமா, இதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு? டைரக்டா நீங்க கொட்டேஷன் போடுறனாலும் போடலாம், டைரக்டா சேல்ஸ் ஆர்டர் போடுறனாலும் போடலாம், நீங்க டைரக்டா இன்வாய்ஸ் போடுறதுனாலும் போடலாம் சார். சோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க கொட்டேஷன் போட்டு போடலாம், சேல்ஸ் ஆர்டர் போட்டு போடலாம், இல்ல டைரக்டா இன்வாய்ஸா நீங்க போடுறீங்கனாலும் போடலாம். இது எதுவுமே நான் போட விரும்பல, ஒரு டிசி போட்டு மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்க டிசி போட்டுக்க முடியும். டெலிவரி சலான் போட்டு கூட நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்னு எனக்கு இந்த ரீட்டைல் சேல் மட்டும் ஒன்று காமிங்களேன். இதை இங்க பாருங்க சார், நான் டைரக்டா இன்வாய்ஸ் போயிருக்கேங்க. இன்வாய்ஸ்ல ஆட் இன்வாய்ஸ் கொடுக்குறேன், கஸ்டமரை செலக்ட் பண்றேன், அந்த பொருள் என்னங்கிறத இங்க டைப் பண்ணாலே வந்துடும். ஓகே ஓகே. இப்போ சாம்பிள் ஐட்டம் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகி வந்துடும். நீங்க என்ன குவான்டிட்டி ரேட்டுங்கிறது மட்டும் என்ஷூர் பண்ணிட்டு சப்மிட் மட்டும் பண்ணினீங்கன்னா போதும். இது இப்ப இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் என்னதான்? ஆமா சார், அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்ம இங்க இருந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். ஒன்ஸ் சாஃப்ட்வேர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்போக் நாங்க இங்க இருந்து அலோகேட் பண்ணி கொடுத்துறோம். ஸ்போக் அப்படின்னா எங்க சைட்ல பேசுற ஒருத்தங்களை அலோகேட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்க சைட்லயும் நீங்க ஒருத்தங்களை அலோகேட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எங்க சைட்ல இருந்து சப்போர்ட் டீம் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் டீம், சேல்ஸ் டீம், டெவலப்மெண்ட் டீம் எல்லாருமே இருப்பாங்க. ஓகே ஓகே. சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இமீடியட்டா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டா மட்டும் போதும். இங்க இப்ப நான் என்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ்னு டைப் பண்ணா இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம குரூப் மெம்பரா இருக்கும். சோ எந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலும் நம்ம உடனுக்குடனே நம்ம கொடுத்துருவோம். சோ இது எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் தான். நம்ம இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு பாருங்க.
ஸோ உடனுக்குடனே நம்ம இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதான் சார். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இப்போ சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்றதா? சரிங்க சார். சாஃப்ட்வேருக்கு டைம் டியூரேஷன் அந்த மாதிரி இது இருக்கா இல்ல? சார் டைம் டியூரேஷன் ஒன்றும் பெருசா கண்டிஷன்ஸ் இல்லை சார். நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அடிஷனலா எப்படி இருக்கணும் அப்படின்னு சார். உங்களுக்குன்னு ஒரு 40 நாளைக்கு ஒருத்தர் அலோகேட் பண்ணிடுவோம். 40 நாளைக்கு. ஓகே. உங்களுக்கு நீங்க எப்ப வேணாலும் அவருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எப்ப வேணாலும் அப்படிங்கிறது சொல்றது என்னன்னா 10 AM இருந்து 5 PM வரைக்கும். ஓகே. ஒர்க்கிங் டைம்ஸ்ல கூப்பிட்டுலாம். கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல எடுக்க மாட்டோம் சார். எதனால அப்படின்னா நம்மளும் எல்லா நாளுமே நம்ம சப்போர்ட் ப்ரொவைட் பண்றோம். கவர்மெண்ட் ஹாலிடே தவிர மற்ற நாள் எல்லாமே நீங்க 10 AM to 5 PM கால் பண்ணிக்கலாம். சரிங்களா? 40 நாளைக்கு உங்களுக்குன்னு ஒருத்தர் அலோகேட் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல இந்த 40 டேஸ் மட்டுமா ஒவ்வொரு 40 நாளைக்குமா? 40 டேஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா தானே சாஃப்ட்வேரோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். ஆமா. சோ அது முடிச்சா நீங்களே பழகிப்பீங்க. சோ அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுனாலும் பண்ணுவோம். எப்படின்னா பர் ஹவர் பேசிஸ்ல ஒரு மணி நேரத்துக்கு 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். நீங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இப்ப அது உங்களுக்கு எதுக்காக தேவைப்படும்னா, ஒரு ஸ்டாஃப் வந்து ஏதாவது ரிசைன் பண்ணி போறாங்க, புது ஸ்டாஃபுக்கு ட்ரெயின் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க எடுத்துக்கலாம், ஹையர் பண்ணிக்கலாம். அதான் சார். சாஃப்ட்வேர்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் நம்ம 15 மணி நேரத்துல அட்ரஸ் பண்ணிடுவோம். சொல்யூஷன் வந்து காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி கஸ்டமைஸ்டு ஏரியாவா இருந்துச்சுன்னா, கஸ்டமைசேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே டாக்ஸ் பில்லா வந்துடும் உங்களுக்கு. நீங்க அதை இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். டாக்ஸ் பில் கம்பெனி ஜிஎஸ்டிலயே உங்களுக்கு டேக் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஜிஎஸ்டி 3Bலயே ஆட்டோமேட்டிக்கா டேக் ஆயிடும். நீங்க அதை பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்ல காமிச்சு கிரெடிட் எடுத்துக்கலாம். சோ இவ்வளவு திங்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். வேற கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேற எரர்ஸ்னா எதுல வர வாய்ப்பு இருக்கு? வாய்ப்புகள் அப்படின்னா கஸ்டமைசேஷன் பண்றோம்ல சார். நீங்க புதுசா ஒன்னு டெவலப் பண்ண சொல்றீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த டைம் அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதுல வந்து நம்ம ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பழசு திங்ஸுங்கும் போது நம்ம நிறைய டைம் ட்ரையல் பார்த்துருப்போம். ஸோ அப்படிங்கும் போது அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுல நீங்க புதுசா கஸ்டமைஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா 2 சைடுமே டெஸ்ட் பண்ணுவோம். நாங்களும் டெஸ்ட் பண்ணுவோம், நீங்களும் டெஸ்ட் பண்ணுவோம். அது ஒண்ணு மட்டும் தான் சார் பார்க்க வேண்டியிருக்கும். புதுசா டெவலப்மெண்ட் பண்ற போர்ஷன்ஸ் மட்டும். பழசு எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட லட்சம் தடவை டெஸ்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். இம்ப்ரூவ்மெண்ட் மீன் ஏதாவது புதுசா ஏதாவது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம புதுசா ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணிருக்கோம் சார். என்னன்னா ஃபிளேக் காலர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார்? ஃபால்ஸ் காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிருக்கோம். ஸோ ஃபால்ஸ் காலர் அப்படின்னா என்னன்னா சார், இப்போ ஒரு கால் வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், அந்த காலை நீங்க ட்ராக் பண்ணி இது பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸும் அவைலபிளா இருக்குது இதுல. இந்த நம்பர் வந்து வருது 905755 நம்பரை நான் போட்டேன் அப்படின்னா அதோட ஹிஸ்டரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்க காமிக்கும். இப்ப நம்பரை பேஸ் பண்ணி சர்ச் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு ட்ரூ காலர் ஒர்க் ஆகுது இல்ல சார், அந்த மாதிரி கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் வந்து எங்க இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும். சாஃப்ட்வேருக்குள்ள எங்க இருக்கு அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்துடும். வேற இதுல பேசிக் இதுல சொல்றேன், பிரீமியம் பேசிக் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? இல்ல எப்படின்னா சார், இப்ப நான் சொன்ன பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 6 யூசர் வந்துடும். கஸ்டமர் அன்லிமிட்டட் தான், சப்ளையர் அன்லிமிட்டட் தான், லீட் மேனேஜ்மெண்ட் அன்லிமிட்டட் தான். யூசரை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் 6 யூசர். 6 பிரான்ச் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஒவ்வொரு பிரான்ச்ல 2 இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்ல ஒவ்வொரு பர்சன் இருக்கும்போது இல்ல சார், மொத்தமா சேர்த்து 6 யூசர் தான் யூஸ் பண்ண முடியும். 6 யூசர் தான். 6 யூசர் வந்துடும் உங்களுக்கு, 6 பிரான்ச் வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது இல்லையா சார். நீங்க ஒரு யூசர் பர்ச்சேஸ் பண்றீங்கனாலும் இப்ப இந்த 6 யூசரும் 60 சிஸ்டம்ல வேணாலும் லாகின் பண்ணிக்க முடியும். 60 சிஸ்டம்ல லாகின் பண்ணா அவங்க பாஸ்வேர்ட் போட்டு இல்ல, ஒரே பாஸ்வேர்டு தான், ஒரே லாகின் பாஸ்வேர்டு. அது நீங்க எவ்வளவு சிஸ்டம் வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம்.
ம். அதான் சார். இல்ல 60 சிஸ்டம் லாக்இன் ஒரு 10 சிஸ்டம் லாக்இன் பண்ணலாங்கிறீங்க, 6 பேர் தான் யூஸ் பண்ண முடியுன்றீங்க. அது எப்படி எனக்கு புரியல. சரி, இப்போ நான் உங்களுக்கு 6 யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவேங்க. ஓ, தனித்தனி 6 கொடுத்துருவீங்க. ஆமா, சரி சரி 6 யூசர் நேம் பாஸ்வேர்டு தனியா கொடுக்கும்போது நீங்க இந்த ஒரு யூசர் எடுத்து நீங்க 10 சிஸ்டம்ல வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி 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 சரி. அப்ப அட்மின்க்கு ஒரு யூசர் பாஸ்வேர்டு இருக்கும். ஆமா ஏ யூசர் ஏ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். ஆமாங்க, யூசர் பி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ம். இந்த ஏவே வந்து 2 சிஸ்டம்ல வேணாலும் பண்ணிக்கலாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அட்மின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தரேங்க. நீங்க வந்து உங்க போன்லயும் லாகின் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லயும் லாகின் பண்ணிக்கலாம், டேப்லயும் லாகின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே ஒரேடியா வந்து இதுல வந்து சாஃப்ட்வேர்ல டேட்டா என்ட்ரி ஆயிரும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. அதான் சார். பேமெண்ட்ஸ் எப்படி சார்? சார் பேமெண்ட் வந்து 50% 50%. இப்போ உங்களுக்கு டோட்டலா ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட்டோட பார்க்கும்போது 55 வருதுங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து அப்படிங்கும்போது 55 டிவைடட் பை 2 போட்டுக்கணும் சார். அப்படிங்கும்போது உங்களுக்கு 27,500 ப்ளஸ் டேக்ஸ் வரும் இனிஷியல். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பேமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து கொடுத்துருவீங்க. அதை ரிமைனிங் டேக்ஸ் முடிக்கும்போது கொடுத்துருவீங்க. அடுத்த பேமெண்ட்டுக்கு வந்து 30 டேஸ்க்குள்ள நம்ம பண்ற மாதிரி இருக்கும். 30 டேஸ்க்குள்ள நீங்க எல்லாமே செக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது நான் அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த பேமெண்ட் 30 டேஸ்க்குள்ள. அடுத்த பேமெண்ட் 30 டேஸ்க்குள்ள. ஆமா. இப்ப சாஃப்ட்வேர் நான் அட்வான்ஸ் பே பண்ணேன் அப்படின்னா நான் எப்ப இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவோம். 10 o'clock வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அலோகேட் பண்ணிடுவோம். அதான் சார். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது query சார்? வேற எதுவும் டெமோ எதுவும் பார்க்கலாமா? அதாவது நீங்க எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குனால உங்களுக்கு புரியுது. சரி சரி. டெமோ எது யூஸ் பண்ணி பார்க்கலாமா? பாஸ்வேர்ட் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் சார். பட் என்ன இது கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு மேபி தேவைப்படலாம். ஓகே ஓகே சார். நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கறதுல ஒண்ணும் இல்லை சார், நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் நீங்க அதை என்ட்ரி பண்ணி பார்க்கும்போது சில டவுட்ஸ் எல்லாம் வரலாம். கண்டிப்பா நான் கிளியர் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல. நான் எது சொல்றேன்னா, இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல எவ்வளவு தூரம் கிளியர் பண்றீங்க. எனக்கு இப்பயுமே வந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் விட்டுருக்கேன். டக்குன்னு இமீடியட்டா வரலங்க உங்களோட இதை பார்த்தோன்னே. சரி சரி வரல, அதுக்காண்டி சொல்றேன். மோஸ்ட்லி 100% நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேர் ஆங்கிள். நான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா அனுப்பிச்சிட்டேங்க. ஓகே ஓகே. வாட்ஸ்அப்ல போட்டுட்டேன். சோ நீங்க நான் காமிச்ச எல்லா டெமோவுமே அதுலயும் இருக்கும். நான் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரி அந்த மாதிரி உண்டாதா எப்படி சார்? எக்ஸ்பீரி ஒன்றும் இல்லை சார், சப்போர்ட் எக்ஸ்பீரி மட்டும் தான் இருக்கு. 10 இயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் லைவ்ல உங்களுக்கு டேம் ஷோரா இருக்கும். 10 வருஷத்துக்கு. ஆமா. ஏஎம்சி மட்டும் 10% வந்து கலெக்ட் பண்ணுவோம் இயர் ஆன் இயர். அப்படிங்கும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 5,500 வரும் ஏஎம்சி. அது எதுக்காக அப்படின்னா அந்த டேட்டா வந்து நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வச்சிருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தரா நாங்க ஏதாவது அப்டேஷன் எல்லாம் வருது இல்லைங்களா, அப்டேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் அந்த சார்ஜஸ் வந்து வாங்கிக்கிறோம். அதான் சார். ஓகே ஓகே ஓகே. அதான் சார். ஏஎம்சி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. வேற ஏதாவதுங்க சார்? இல்ல எனக்கு அதான் சொல்றேன்ல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, டக்கு டக்குன்னு பண்ணிடுறீங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாதான் அடுத்த டவுட் வரும். கலெக்டிவா இல்லாம உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாவே ஒரு ஸ்டாஃபை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கணும். 40 டேஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா அவங்க கூடயே டிராவல் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணி கொடுத்தாலும் ஒருத்தர் கைடன்ஸ்க்கு இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் வந்து முழுமையடையும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நாங்கள் அலோகேட் பண்ணும்போது அவங்க இன்டெப்த் நாலேஜ் இருக்கும் அதுல. ஸோ அதை வந்து அவங்க கிளியர் கட்டா உங்களுக்கு எந்த இடத்துல அந்த டைம் லைன்ல அவங்க இது பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. என்ன அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா, உங்க சைட்ல கன்சல்டிங் மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல இப்படி ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த ப்ராசஸ்ல பாட்டில் நெக் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. பாட்டில் நெக் அப்படின்னா அந்த இடத்துல தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இப்படி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதான் சார்.
நீங்க எந்த ஊரு சார்? சார் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர். ஓகே ஆமா சார். என் பேர் முத்துக்குமார். நான் என் நம்பர்ல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அதான் சார். ம். வேற எதுக்கு வரீங்க சார்? இல்ல எனக்கு நான் அதான் சொல்றேன், நான் யூஸ் பண்ணி பார்த்தாதான் எனக்கு அடுத்த டவுட் வரும். சரி சார். ஏற்கனவே இப்போதைக்கு எல்லாமே நான் சும்மா பேசிக்கா சரி எக்ஸல்ஸ் இந்த மாதிரி வச்சு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரிங்க சார். அதை யூஸ் பண்ணி பார்க்க தான் டவுட்ஸ் வரும். நான் சரி டவுட்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணா திருப்பி வேணா அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? சரிங்க உங்க சார். சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி சரிங்களா? சரி எனக்கு டவுட்ஸ் வந்ததா நான் உங்களுக்கு என்ன கிளியர் பண்ண முடியும். சரி எனக்கு பேமெண்ட் மட்டும் ஏதாவது பார்த்து சொல்லுங்க. சார். நாம ஏதாவது கம்மியா சொன்ன மாதிரி தெரிஞ்சு. சரிங்க சரிங்களா? சார். மார்க்கெட்ல எல்லாத்துக்குமே ஒரு பிரைஸ் டேக் இருக்கு. இப்போ ஐபோன் கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு இருக்குதா அப்படிங்கிற கம்பேரிசன் பாருங்க. ஃபெசிலிட்டியும் அந்த மாதிரி இருக்கும், சர்வீஸும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ டு பி ஹானஸ்ட், இந்தியாலேயே வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரே சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுல நாங்களும் ஒரு திங்ஸ் வந்து ரிலீஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு தமிழ்லயே வந்து லாங்குவேஜஸ் அவைலபிள் சப்போர்ட்டும் கொடுத்துட முடியும். இந்த 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 சாஃப்ட்வேர்ல லாங்குவேஜை மாத்திக்கலாங்களா? லாங்குவேஜும் மாத்திக்கலாம் சார். இங்க நீங்க தமிழுக்கு மாத்துறீங்க அப்படின்னா தமிழும் மாத்திக்கலாம். அதான் சார். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது பேமெண்ட்ல எப்படி தரது? ஆர்டிஜிஎஸ் பண்ணலாமா இல்ல எப்படி பண்றது பேமெண்ட்? நான் பேங்க் டீடைல்ஸ் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் சார். இன்னைக்கு கேக்குறேன். ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம். நீங்க ஐஎம்பிஎஸ் பண்ணலாம், கூகுள் பே, ஜிபே, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேணாலும் இருக்குங்க. நான் அதுவும் வேணாலும் அனுப்பிச்சு விடுறேன். கம்பெனி அக்கௌண்ட் டீடைல்ஸ் நான் அனுப்பிச்சு விடுறேன். சரி சரி. எனக்கு கொஞ்சம் ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். ஓகே. கண்டிப்பா என்ன உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். சரிங்களா? கண்டிப்பா. நல்லது நல்லது. நான் டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகேங்க சார். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் பாய். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள்